எந்த நாடு இந்தியாவை அழிக்க வேண்டும் என நினைத்ததோ அந்த நாடு தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளிருந்தும் சரி வெளியிருக்கக்கூடிய சக்திகளாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிறது அப்படிங்கிறத ரொம்ப கண்கூடாக நம்ம இப்போ பார்க்க தொடங்கியிருக்கோம். இப்போ உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் எந்த நாடு பற்றி பேச போகிறோம் அப்படின்னு. பாகிஸ்தான். இந்த பாகிஸ்தான் என்கிற நாடு பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்திய பிறகு இவங்க செஞ்ச ட்ராமா, சவுதி அரேபியா கிட்ட போய் கேட்டு, அதுக்கப்புறம் அமெரிக்காவிடம் கெஞ்சி, இந்தியா கிட்ட கெஞ்சி இந்த போரை நிறுத்தி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் பாகிஸ்தான் எந்த கெதிக்கு ஆளாக போகுது அப்படிங்கிற ஒரு கவலையை ஒருவருக்கும் பாகிஸ்தானுக்கு உள்ள இருக்க குடிமக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு ரொம்ப எவிடென்ட்டாக இப்போ ரொம்ப ரீசெண்டாக நம்ம ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய சண்டையை நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு இப்போ என்னடா அப்படின்னா உள்ளூரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தற்போது சர்வதேச அளவில் உலகத்தில் எந்த நாட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அதோடைய தொடக்க புள்ளி அல்லது அதோடைய முடிவு யாரா இருக்கு அப்படின்னா ஒற்றை நபர் ட்ரம்ப். இந்த அமெரிக்காவுடைய அதிபர் வெள்ளை மாளிகையில் உட்கார்ந்துக்கிட்டு இந்த உலகத்தை நாம் ஆட்டி படைக்கலாம் என்ற திமிருடன் இருக்கக்கூடிய இந்த ட்ரம்ப் அவருடைய தவறான அணுகுமுறையின் காரணமாக ஒவ்வொரு நாடும் கடுமையான பாதிப்புகளை சந்தித்து வருகிறது. அவருக்கு எதிராக நிற்கக்கூடிய நாடுகளும் சரி, அவருக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய நாடுகளும் சரி, எல்லா நாடுகளுக்கும் ஏதோ ஒரு வகையிலான ஒரு தாக்கத்தை அமெரிக்கா, குறிப்பாக ட்ரம்ப் உடைய இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கு.